வேதாகமத்தின் கடின வார்த்தைகளில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை பால் கடிப்பு என்ற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது இடம்பெற்றுள்ள வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். இந்த வசனத்தில் பால் கடிப்பு என்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பால் கடிப்பு என்பதற்கு இணையான ஆங்கில வார்த்தை டெஸ்ட்ராய் மற்றும் டெசலேஷன் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எளிமையான தமிழ் வார்த்தை அழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அர்த்தத்தை அந்த வசனத்தில் வச்சு நான் சொல்கிறேன். துன்மார்க்கர்கள் நியாயம் செய்ய மனதில்லாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் நிச்சயமாக அழிக்கப்பட்டு போவார்கள் என்ற அர்த்தமுடைய வசனமாக இது இருக்கிறது. வேதாகமத்தில் பால் கடிப்பு என்ற வார்த்தை விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் ரொம்ப இடத்துல வருது. எங்கெல்லாம் வருதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.